தலைகளை தாழ்த்தி நம்ம செபிப்போம். தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் எங்கள் காதுகளால் கேட்டு எங்களுடைய இருதயத்தினால் நாங்கள் உணர்வடைந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த முதலாம் வார்த்தையானது நம்முடைய தேவனான மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முறைந்த முதலாவது வார்த்தையாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய சீஷருக்கும் தம்மை சுற்றி இருந்த அநேகருக்கும் ஒரு போதகராகவே இருந்திருக்கிறார். அநேக இடங்களில் நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, அவரை அழைக்கும் பொழுது, வேதபாரர்களாக இருந்தாலும் சரி, அவரை சுற்றி இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி கூப்பிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போதகரே போதகரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு கூட மகதலேனா மரியாள் அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? ரபூனி அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? ரபூனின்னா என்ன அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரபூனி அப்படின்னு சொன்னால் போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை இந்த நாளில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் இருக்கிறேன். ஒரு பெரிய பிரசங்கமாக இல்லை, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். தேவன் இந்த போதக பணியை சிலுவையில் கடைசி பரியந்தம் செய்து முடித்திருக்கிறாருன்னு சொல்லி தான் பார்க்குறோம். இந்த 7 வார்த்தைகள், முதலாவது வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காரியம் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளனை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு. மூன்றாவது வார்த்தையில் தேவன் அன்பை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். நான்காவது வார்த்தையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை மாத்திரமே நோக்கி கூப்பிட வேண்டும், மனிதர்களை நோக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஐந்தாவது வார்த்தையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் பாரங்களை தேவனிடத்தில் மாத்திரமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆறாவது வார்த்தையில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எதை செய்தாலும் அதில் ஒரு முழுமையான தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏழாவது வார்த்தையில் எல்லாவற்றையும் நம்மை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க கற்றுக்கொண்டவர்களாய் காணப்படணும்னு சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலுவை கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இல்லை 8 அடி உயரம் இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு 7 அடி இல்லை 8 அடி உயரத்தில் தேவன் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஈகிள் ஐ வியூ அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரத்தில் தொங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பெரிய வியூ கிடைக்கும். அங்கே யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ எல்லாரையும் பார்த்து தான் அவர் சொல்லுறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நேர் முன்னால் இருக்கிறவங்களை மட்டும் இல்லை, நம்முடைய மீட்பர் மேலே தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வியூ கிடைக்கும். அவங்க எல்லாரையும் பார்த்து தேவன் என்ன சொல்கிறார்? இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். இது சிலுவையில் மாத்திரம் இல்லை, தேவன் இதற்கு முன்பாகவே தொடர்ந்து அவருடைய போதனைகளை செய்து கொண்டிருக்கும் போதே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இது நம்முடைய மீட்பர் சொன்ன வார்த்தை. இதே போல ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஸோ இதிலிருந்து என்ன ஆக்ஷன்? கால் டு ஆக்ஷன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது அப்படின்னு நான் தான் நினைச்சேன், இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? மனிதராகிய நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சுவிசேகரும் பவுலும் அதையே தான் சொல்றார். சரி, நம்ம மன்னிக்கலைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது 2 காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது, நம்ம ஒரு ஆளை மன்னிக்கல அப்படின்னு சொன்னா
அவரை குறித்ததான தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கசப்பான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் மேலோங்கி காணப்படுகிறத நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களாக உணர்ந்து இருக்கலாம். ஒருவரை குறித்ததான கசப்பான எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது மறைமுகமாகவே நம்ம அவரை குறித்ததான ஒரு எரிச்சலில் காணப்படுவோம். எரிச்சல் அப்படின்னு சொல்றது பார்க்கும் பொழுது இது தேவனுடைய பண்பா, இது பிசாசனுடைய பண்பா? இது கண்டிப்பாக பிசாசினுடைய பண்பாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக இது தேவனுடைய பண்பே கிடையாது. இந்த பண்பின் மூலமாக பிசாசானவன் கிரியை செய்வதற்கு தேவையான எல்லா பலன்களையும் பெற்றுக்கொள்கிறான். நம்முடைய கிரியைகளின் மாத்திரமல்ல, நம்மளுடைய நினைவுகளினாலும் நம்மளுடைய யோசனைகளினாலும் நம் மறைமுகமாக என்ன செய்கிறோம்னு சொன்னா, பிசாசு வேலை செய்வதற்கு தேவையான எல்லா விதமான எரிபொருள்களையும் நம்ம ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம். நாம் உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய காலங்களுக்கு பிறகும் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற கசப்பான எண்ணங்கள், பாவமான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் நம்ப முடியாத காரியமாக இருந்தது. அதே நேரத்தில் நான் இன்னொரு காரியத்தையும் யோசித்து பார்த்தேன். நம்ம சொல்றோம் இல்லையா, அவன் நல்லா இருக்கிறான்ப்பா, அவங்க பாட்டியோட ஜெபம், அவன் நல்லா இருக்கிறான்ப்பா, அது அவங்க அம்மாவோட ஜெபம். இப்படி ஒரு பாட்டியோட, ஒரு தாயாருடைய ஜெபமோ, ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளோ ஒரு பிள்ளைகளுடைய, அவருடைய வாரிசுகளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியங்களை கொண்டு வரும் என்று சொன்னால், அதே மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற கசப்பான எண்ணங்கள், எரிச்சலான எண்ணங்கள் கண்டிப்பாக மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். இந்த இரண்டு கம்பேரிசனை பார்க்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன், என்னுடைய கசப்பான எண்ணங்கள் மற்றவர்களுடைய எண்ணங்கள்ல, மற்றவர்கள் மேல ஒரு பெரிதான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி. அதனால தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் இதை குறித்து தெளிவான ஒரு ஞானத்தோடு காணப்படுகிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சங்கீதக்காரன் இதை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அறிவோடு இருந்திருக்கிறார். அதே நாள் தான் திரும்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 66:18. பாருங்க, சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவாக காணப்படுகிறார். அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் இருந்ததுன்னா ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, அதே தீய எண்ணங்கள் என்னோட இருதயத்தில் காணப்பட்டு என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீய நோக்கம் பாவமா? இது வசனம் மிக நேரடியாக நம்ம பேசுகிறது. மேற்கொண்டு எந்த ஒரு விளக்கமும் அதற்கு தேவையானது இல்லை. இரண்டாவதாக நான் இதை குறித்து யோசிக்கும் பொழுது, நம்ம மன்னிக்கலைன்னா என்ன? மன்னியாது இருப்பது என்பது ஒரு பெருமையின் அடையாளம் என்று சொல்லி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய பெருமையாக நம்ம நினைக்கக்கூடிய காரியம், ஓகே அவன் என்னோட மன்னிப்பு கேட்க வந்தான், நான் எதுக்கு அவனுக்கு மன்னிக்கணும் அப்படி என்று சொல்லுவது நம்மை மற்றவர்களை காட்டிலும் ஒரு மேலான ஒரு எண்ணத்தோடு எண்ண செய்வதாக காணப்படுகிறது. தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, பெருமையா இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல இது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இதே ஒரு மன்னிக்கிற குணத்தை தேவன் சிலுவையின் மரண பரியந்தமும் நமக்கு காண்பித்து சென்றிருக்கிறார். சரி, நான் மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன், மன்னிக்கலைன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுது, மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன், வாட் இஸ் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் தட்? எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மன்னிப்பதினால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மைகள். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம மனுஷனுடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கிறது போல
பரமபிதா நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார். 6வது அதிகாரம் 14வது வசனம் மத்தேயு. ரொம்ப சிம்பிள். நம்ம மற்றவங்களுக்கு மன்னிச்சோம் அப்படின்னா மேல இருக்கிறவரே நமக்கு மன்னிச்சிருவாராம். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்குதான். நம்ம மன்னிக்கிற பண்புகளோடு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எடுத்து வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 24, 25. ஓகே, இதோடைய ஹைலைட் அடுத்த வசனத்துல இருக்கு, பார்த்துக்கிடுங்க. நீங்கள் மன்னியாதிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். சரியா? மூணாவது, மன்னிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுக்கு மகிமை வேணும்னா என்ன பண்ணணுமா? மன்னிக்கணுமா? நம்ம மகிமையை தேடி அநேக நேரங்களில் ஓடுறோம். ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு மன்னிக்கிறது தான் மகிமை என்று சொல்லி. நல்ல ஒரு சிந்தனை, தேவன் எனக்கு கொடுத்த சிந்தனை நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாகிய நான் இதை குறித்து என்னை சிந்திக்கும் பொழுது நான் எவ்வளவு மன்னிக்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் யோசித்துட்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். போன வருஷம் எங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங், ஒரு டீம்ஸ் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடையும் ஒரு 2 பேண்டு அதிகமாக இருக்கிற ஒருவர் கூட நாங்கள் ஒரு மீட்டிங்கில் இருந்துட்டு இருந்தோம். அந்த மீட்டிங்கில் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவர் எதிர்பார்த்த அளவிற்கு நான் பண்ணலை. அந்த மீட்டிங் முடிகிற போகிற நேரத்தில் அவருடைய பேச்சுகள் மிகவும் கடுமையாக இருந்தது. ஹி பிளாஸ்டட் மீ, அப்படிதான் சொல்லணும். அவர் என்னை மிகவும் கடினமான வார்த்தைகளால் பேசினார். அதே நேரத்தில் என்னுடைய மேனேஜரும் என் கூட தான் இருந்தாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே என் மேனேஜரை வந்து என்னை கன்சோல் பண்ணாங்க. ஓகே, நோ ரீ, இதெல்லாம் நடக்கும், நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அந்த நபரோடு என்னுடைய பணியின் நிமித்தமாக நான் அநேக நேரங்களில் சம்பாஷிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் முடிந்த அளவு அதை தவிர்த்து கொண்டே இருந்தேன். ஏன்னா என் இருதயத்தில் ஒரு காயம், கசப்பு இல்லை, ஒரு காயம் இருந்தது. இது நடந்தது போன ஆண்டில். இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதத்தில் எங்கள் எல்லா லீடர்ஸுக்கும் கூட்டி ஒரு இடத்துல வந்து இந்த இயர்லி மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. 3 நாள் அந்த மீட்டிங். முதல் நாள் அவரை நான் பார்த்தேன், ஜஸ்ட் க்ரீட்டிங் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2வது நாள் என்டையர் டே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கிறோம். இருந்தாலும் மற்றவர்களிடத்துல நான் எவ்வளோ தூரம் பழகணும்னா அவரிடத்துல என்னால் அவரை பழக முடியலை. 3வது நாள் வந்தது. 3வது நாள் நைட்டில் எல்லாரும் நாங்கள் டின்னர் போயிருக்கிறோம். எல்லாரும் நாங்கள் பேசியிருந்தோம். நான் அவரை விட்டு என்னை தூரமாகவே வைத்து கொண்டேன். திடீரென்று சொல்லி அவர் என்னுடைய பக்கத்தில் வந்தார். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்துட்டு என் மேலே கை போட்டுட்டு சொன்னார், அனித், ஐ எம் ஸோ சாரி அபவுட் தட் இன்சிடென்ட் விச் ஹேப்பன் லாஸ்ட் இயர். என்னால் அதை ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்தை தேவன் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் புறமதஸ்தவர், அவர் புற நம்பிக்கையில் இருக்கிறவர். ஒரு புற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாலேயே மற்றவரை இடத்துல வந்து, அதாவது நான் 2 லெவல் கீழே இருக்கிறேன், என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்க முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களா நாம் இதை விடையும் மேலாக செய்ய முடியும் என்று கிறிஸ்துவுடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.